ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேற லெவல் எங்கேஜிங்கில் இருக்கிற ஒரு ஹாரர் மூவி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் மட்டும் கேளுங்களேன். ஒரு கல்ட்டு கும்பல் ஒரு பெரிய விஐபி பொண்ணை வந்து கடத்தி ஒரு பாழடைஞ்ச பங்களாக்குள்ள வச்சுக்கிறாங்க. இந்த பொண்ணு மட்டும் நம்ம ஒரு 24 மணி நேரம் நம்ம வச்சுக்கிட்டா அவங்க அப்பா கிட்ட எப்படியாச்சும் நம்ம பிளாக்மெயில் பண்ணி நமக்கு தேவைப்படுற பணத்தை நம்ம பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட இந்த பொண்ணை கடத்தி வச்சுக்கிறாங்க. ஆனா அங்கதான் நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த பங்களாவில் இருக்கிற நம்ம கல்பரேட் கும்பல் மர்மமான முறையில ஒருத்தர் இறந்து போறாங்க. எப்படிடா இவங்க எல்லாம் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஆர்வத்தை கொடுத்து கடைசியில என்னதான் பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எங்கேச்சிங்க சுவாரஸ்யமாக நம்மளுக்கு சொன்ன படம் தான் அபிகைல். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்கள் சினிமா மச்சி. இந்த படத்தோட ஆரம்பத்திலே பேலே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க இல்லையா, இவ பேர் தான் அபிகைல். தன்னந்தனியா யாருமே இல்லாத ஸ்டேஜ்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கால. அப்படி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்புறா பாருங்க. இந்த ஒரு காட்சியை வந்து யாரோ ஒரு கல்ட்டு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. அபிகைல் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கல்ட்டு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அபிகைலுக்கு முன்னாடி அபிகைலோட வீட்டுக்கு போயிட்டு ரெடியா இருக்காங்க. எதுக்கு நம்ம பார்த்ததான் தெரியுது, அபிகைல இந்த கல்ட்டு கும்பல் கிட்னாப் பண்ண வந்திருக்காங்க. இந்த கல்ட்டு கும்பல் நினைச்ச மாதிரியே கரெக்டா அந்த வீட்டுக்கு அபிகைலுமே வரா. அபிகைல் வந்த உடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து அபிகைல பிடிச்சி அபிகைலுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுறாங்க. அந்த இன்ஜெக்ஷனை போட்டவனே அபிகைல் மயக்கத்துல விழுறா. அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா அபிகைல பேக்கப் பண்ணிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்தே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது கரெக்டா இந்த அபிகைல் இருக்கிற இந்த வீட்டை நோக்கி அந்த வீட்டோட நபர்கள் எல்லாம் வராங்க. அதாவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் இந்த கல்ட்டு கும்பலும் அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அபிகைல தூட்டிட்டு வெளியே கிளம்புறாங்க. நேரா ஒரு கார் எடுத்துட்டு சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு அடர்ந்த பங்களா கிட்ட போறாங்க. அந்த பங்களாவோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு நபர் நின்றுட்டு இருக்காரு இல்லையா, இவர் பேர் தான் லாம்பர்ட். நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாங்க இந்த இடத்துல. இந்த கல்ட்டு கும்பல் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே ஒருத்தரும் யாருன்னு தெரியாது. ஏன்னா அப்பதான் பர்சனல் டீடைல்ஸ் யாருக்குமே வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த டோட்டல் பிளானுமே இந்த லாம்பர்ட் இருக்கார் இல்லையா, இவருடைய பிளான் தான். இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி கிட்டத்தட்ட 50 மில்லியன் கிட்ட இவங்க கேட்க போறாங்களாம் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட. அப்ப நம்ம லாம்பர்ட் இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க காய்ஸ், இந்த பொண்ணை மட்டும் நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்கு இந்த பங்களாக்குள்ளே நம்ம வச்சிருந்தோம்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும். நம்ம அந்த பொண்ணோட அப்பா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி நம்ம நினைச்ச மாதிரியே அந்த 50 மில்லியனை வாங்கி ஆளுக்கு ஷேரா நம்ம பிரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த பங்களால அந்த பொண்ணை ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் பாத்துக்க முடியும். இதோ ஏமா பொண்ணு, அது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்ல அந்த பொண்ணுமே ஓகேன்னு சொல்றாங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற நீங்க எல்லாருமே இந்த பொண்ணுக்கு செக்யூரிட்டியா இருக்கணும். அப்புறம் இந்த இடத்துல சரக்கு ஃபுட்டு நீங்க ஜாலியா இருக்கலாம். ஆனா மெயினா முக்கியமான விஷயம் 24 ஹவர்ஸுக்கு இந்த பொண்ணை சேஃபா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாம்பர்ட் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய எல்லாரோட மொபைல் போனையும் வாங்கி வச்சுக்கிறாரு. ஏன்னா கம்யூனிகேஷன் வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பாத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு லாம்பர்ட்டும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்புறம் நம்ம கல்ட்டு கும்பலை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லல, இதோ இப்ப சொல்றேன். இதோ நல்லா பார்க்க பெருசா இருக்கார்ல, இவர் பேரு தான் பீட்ரு. அப்புறம் இங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டுக்கிறாருல, இவர் பேரு பிராங்க். நெக்ஸ்ட் இங்க ஒருத்தர் மொட்டை அடிச்சு பாதி முடி வளர்ந்துருக்குல, இவர் பேரு டீனு. அடுத்து அழகா கியூட்டா ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவங்க பேரு சாமி. அப்புறம் கியூட்டா இங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவ பேரு ஜோயி. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நெக்ஸ்ட் இங்க ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இவர் பேரு ரிக்லஸ். அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு வாய்ஸ் ஒரு குத்துட்டு இருக்கேன் இல்லையா, நான் தான் ஜெகன். ஃபன் பண்ண இந்த விஷயத்துக்கு கேட்ட இந்த கல்ட்டு கும்பல் ஆட போடாடே அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. சரி இப்போ பேக் டு டாபிக். இப்போ நம்ம கேங் எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கைஸ் இங்க பாருங்களேன், இந்த பொண்ணை நம்ம கடத்தி இருக்கோம். இந்த பொண்ணுக்காக யாராச்சும் ஒருத்தங்க 50 மில்லியன் தருவாங்களா? அப்படி இந்த பொண்ணோட அப்பா அவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டரா? அவர் என்ன வேலை செய்யறாரு? ஒருவேளை ஒரு பெரிய தாதாவா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங் எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, அப்ப நம்ம ஜோய் என்ன பண்றாங்கன்னா, சரி நான் போயிட்டு அந்த அபிகைல் பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிகைல பார்க்க கிளம்புறாங்க. அபிகைல பார்க்கும்போது அபிகைல் என்ன சொல்றானா, யாராச்சும் இங்க இருக்கீங்களா ப்ளீஸ், என்னால முடியல, என் கண்ணை ரொம்ப டைட்டா கட்டி வச்சிருக்கீங்க, என் கையை ரொம்ப டைட்டா இருக்கு, கஃப் ரொம்ப டைட்டா இருக்கு, ப்ளீஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் கழட்டி விடுறீங்களா ப்ளீஸ், நான் எங்கேயுமே போக மாட்டேன். இந்த மாதிரி அபிகைல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சமத்தா சொல்ல, நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் மனசு மாறிச்சா, பாவம் சின்ன பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கிட்டு அபிகைலோட கண்ணையும் அப்புறம் அபிகைலோட கையை வந்து பாத்தீங்கன்னா அவுத்து விட்டுறாங்க. அப்ப அபிகைலும் எழுந்து நம்ம ஜோய் கிட்ட, ஆமா உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும் என் பேரு ஜோய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபிகைல் ஒரு விஷயத்த கேக்குறாங்க, ஆமா ப்ளீஸ் என்ன அடிக்க மாட்டீங்களா, என்ன துன்புறுத்த மாட்டீங்களா, ப்ளீஸ் எனக்காக இது மட்டும் பண்ணுங்களேன், ஏன்னா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு அபிகைல் சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஐயோ பாப்பா நீ கவலைப்படாதமா, நாங்க அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டோம், 24 மணி நேரத்துக்கு உன்னை பாத்துக்கிட்டு உங்க அப்பாண்ட காசு வாங்கிட்டு உன்னை விட்டுருவோமா, உன்னை பாக்குறதுக்கு நான் மட்டும் தான் வருவேன் சரியா, ஏன்னா உன்னை பாத்துக்க பர்மிஷன் எனக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோய் என்ன பண்றாங்கன்னா அபிகைல் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜோய் என்ன பண்றாங்க, அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்ப இந்த அபிகைல் பொண்ணு என்ன தெரியுமா சொல்றா, ஜோய் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, அதனால நீங்க கேட்கிற பணத்தை எங்க அப்பா கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா, ரொம்ப தப்பு ஜோய், ஆனா எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, உங்களுடைய நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா
பரிதாபமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிகேல் ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசுவாளாம். நம்ம ஜோயிக்கா தூக்கி வாரி போடுது. நம்ம ஜோயோ இந்த விஷயத்த கேட்டுட்டு வந்து அங்க இருக்கிற பிராங்க் கிட்ட சொல்ல, பிராங்க் ஒரு மாதிரி நம்ம ஜோய பாக்குறாரு. போச்சுரா, இந்த மனுஷன் ஏதோ வில்லத்தனமா யோசிக்கிறான் போலகுதுரா அப்படின்னு நம்ம பாத்துனே இருந்தா, நம்ம யோசிச்ச மாதிரியே இந்த பிராங்க் என்ன பண்றாருன்னா, நேரா அபிகேலோட ரூமுக்குள்ள போறாரு. அதுவும் ஃபேஸ்ல மாஸ்க் கூட போடாம. அச்சோ போச்சு, அபிகேல் என்ன பாத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராங்க் என்ன பண்றாருன்னா, அவரோட ஃபேஸ மூடிக்கிட்டு அபிகேல் முன்னால கன் எடுத்து காட்டுறாரு. ஏய் பொண்ணு, நீ என்ன பாத்தியா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் ஒரு மாதிரி ஆஷா பிஹேவ் பண்ண, பாவம் குழந்தை அபிகேல் அழுவுறா. ப்ளீஸ், நான் உங்களை எதுவுமே பார்க்கல, நான் உங்களை மறந்துட்டேன், வேணாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் அழுவ. அப்ப இந்த பிராங்க் என்ன கேக்குறாருன்னா, அபிகேல் சொல்லு, உன் அப்பா யாரு, உன் அப்பா பேரு என்ன, அவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இந்த அபிகேலும் சொல்றா, எங்க அப்பா பேரு கிறிஸ்டாப் லாசார் அப்படின்னு சொல்ல, பிராங்கோட ஃபேஸ பார்க்கணுமே கதி கலங்கி போய் நிக்கிறாரு. அவ்வளவுதான், இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டுமே சொல்றாரு, எப்பா ஆளை விடுங்கப்பா, நான் போறேன். அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன தெரியுமா, கிறிஸ்டாப் லாசார். அவர் கையில மட்டும் நம்ம மாட்டணும், நம்ம காலி அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு பிராங்க், அந்த ரூம் உள்ள போறதுக்கு எனக்கு மட்டும் தானே லாம்பர்ட் பர்மிஷன் கொடுத்தாரு, நீ எப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு பிராங்க் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் அந்த பொண்ணோட அப்பா பேர் தான் கேட்க போனேன், அந்த பொண்ணோட ஃபேஸ்ல இருக்கிற துணி எதுக்கு நீ அவுத்த அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் திரும்ப நம்ம ஹீரோயினே கேட்க, அதுக்கு நம்ம ஜோ என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அவளுக்கு வந்து கண்ணு டைட்டா இருந்தது, நான் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் அந்த பொண்ணோட ஐய வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமாளிக்க, அப்ப இந்த பிராங்க் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு அவ என்ன பாத்துட்டா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினும் சமாளிக்கிறாங்க, இங்க பாரு பிராங்க், நம்ம எப்படியாச்சு 24 மணி நேரத்துக்கு அந்த பொண்ணை பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துடலாம், அது வரைக்கும் நம்ம யாருமே மாட்டிக்க மாட்டோம், சப்போஸ் நீ மாட்டிக்கினா நம்ம எல்லாருமே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயி பிராங்க சமாதானப்படுத்தி அங்கேயே இருக்க வைக்கிறாங்க. அவ்வளவுதான், இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஆளால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அன்னைக்கு நைட் இருக்கிறாங்க. அப்போ இந்த டீன் என்ன தெரியுமா பண்றான், சும்மா இருக்காம அந்த பங்களாவை சுத்தி பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் நடமாடிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ அந்த பங்களால ஒரு ரூம் உள்ள ஒரு விஷயத்த பாக்குறான். ஒரு செவருல ஒரு வரைபடம் இருக்கு, ஒரு பாழடைஞ்ச பங்களா. அந்த பங்களாவுக்கு வெளியவே ஒரு சின்ன பொண்ணு நின்னுட்டு இருக்கா. இந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. இந்த மாதிரி தான் டீனுமே அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே கிச்சன் பக்கம் போறான் பாருங்க. அப்படி கிச்சன்ல ஃப்ரிட்ஜ்ல என்னமோ எடுத்துட்டு இருக்கும் போது அப்ப டீனுக்கு பின்னால இருக்கிற பேக் டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. நம்ம டீனுமே ஹலோ அங்க யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த மாதிரி ஒரு எலி வந்து நம்ம டீனை பயம்புறுத்த, அட எலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீனுமே அப்படியே அங்க இருந்து கிளம்ப, டீனோட காலை பிடிச்சி என்னமோ ஒரு விஷயம் வந்து எடுத்துட்டு போகுது. நம்ம டீனோட ஃபேஸை பார்க்கும்போது தெரியுது டீன் எவ்வளவு பயந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சவுண்ட் வந்து நம்ம சாமி காதுல கேட்க, நம்ம சாமியும் கீழே வந்து டீன் என்னாச்சு எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டீன் ஒரு ஓரமா உக்காந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம சாமி கிட்ட போயிட்டு, டே டீன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி டீனோட தலை துண்டா வர, அவ்வளவுதான் நம்ம சாமி ஆன்னு கத்த, அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம டீனை பாக்குறாங்க. டீனை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி வெட வெடத்துன்னு போகுது. ஏன்னா நம்ம டீம்ல இருந்த ஒருத்தன் இந்த மாதிரி ஒருத்தன் இறந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆடி போய் நிக்க, அப்ப அந்த இடத்துல இருக்கிற ரிக்லஸ் ஒரு விஷயத்த சொல்றான். அது என்ன தெரியுமா கைஸ், உங்க எல்லாருக்குமே அந்த வேல்டஸ் கதை தெரியுமா, கிறிஸ்டாப் லாசாரோட 3 பேரை வந்து பாத்தீங்கன்னா FBI ஆளுங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் எங்க ஒரு பெரிய ரூம் எடுத்து, அதுவும் 23வது ஃப்ளோர்ல இருக்கிற ரூம். அந்த ரூம்ல வெறும் விண்டோ மட்டும் தான் இருக்கும், வெளியே ஃபுல்லா காட்ஸ். அப்படி இருக்கிற ஒரு ரூம்ல வேல்டஸ் வந்து அந்த 3 பேரையும் கொண்டு இருக்கான். ஏன்னா அந்த 3 பேரும் போலீஸ் கிட்ட எதுவும் வளரிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்டஸ் அந்த 3 பேரை கருணை கொடூரமா கொண்டு இருக்கான். கையை காலுன்னு ஒரு இடத்துல இருந்திருக்கு. அதே மாதிரிதான் இப்போ இங்க டீனோட தலை துண்டா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த இடத்துல அந்த வேல்டஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிக்லஸ் சொல்ல, அப்ப நம்ம ஜோய் என்ன கேக்குறாங்கன்னா, ஆமா அந்த வேல்டஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம பிராங்க் என்ன சொல்றாருன்னா, வேல்டஸ் அந்த லாசரோட ஆளுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ரிக்லஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம டீசென்ட்டா நம்ம காசே வேணாம், நம்ம இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புவோம், நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்லஸ் சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வெளியே கிளம்புறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சியே. மெயின் கேட் இருக்கு தெரியுமா, அந்த மெயின் கேட்டுக்கு வெளியே ஒரு இரும்பு கேட் இருக்கு. இதுக்கு முன்னால இந்த கேட் இல்லையே, இப்ப எப்படி இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. அப்படி இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற விண்டோ கூட எல்லாருமே க்ளோஸ் ஆகுது. அதாவது இப்போ இவங்க எல்லாருமே இந்த பங்களாக்குள்ளேயே மாட்டிக்கினாங்க. இப்போ கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மூலைக்கா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது இந்த ரிக்லஸ் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு, ரிக்லஸ் என்னாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட, ரிக்லஸோட கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்னமோ வந்து அப்படி கட்சி அவனை அங்கேயே கொண்டு போட்டிருக்கு. இந்த காட்சியை ஹீரோயின் பார்த்துட்டு வந்து கீழே இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. ஆனா கீழே இருக்கிறவங்க இது அந்த அபிகேலோட வேலையா தான் இருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் அவளை கொல்லுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல கொல்றதுக்கு போறாங்க எல்லாருமே. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும், இங்க பாருங்க அவ சின்ன பொண்ணு, அவ எப்படி கொல்ல முடியும், அவளுக்கு 12 வயசு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 பேருக்கு முன்னால போயிட்டு, நான் உங்களை இந்த அபிகேல கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோய் அங்க முன்னாடி நிக்க, அப்ப இந்த அபிகேல தான் காட்டுறாங்க. அபிகேல் வந்து ஒரு மார்க்கமா வரா.
பண்றா, அவளோட கை இருக்கு தெரியுமா ஹேண்ட் கஃப், அதை வந்து அவளே அவளோட கையை உடைச்சு ஹேண்ட் கஃப்ல இருந்து வெளியே எடுக்கிறா பாருங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம சாமி பார்த்துட்டு கைஸ் கொஞ்சம் அபிகைல பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அபிகைல காட்டுறாங்க பாருங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி ரத்த காட்டறி மாதிரி மாறி பீட்டர் மேல எகிரி பீட்டரை கடிக்கலான்னு சொல்லிட்டு வருவா பாருங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம பிராங்க் என்ன பண்றாருன்னா கன் எடுத்துட்டு வந்து நம்ம அபிகைலோட நெத்தி போட்டிலே சுட அபிகைல் அவ்வளவுதான் காலி செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தா அபிகைலுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் எல்லாருமே பயத்தோட உச்ச கட்டத்துக்கு போறாங்க. அப்படியே அபிகைல் எழுந்து நம்ம ஜோய் கிட்ட வருவா பாருங்க. அப்ப நம்ம ஜோய் என்ன பண்றாங்கன்னா கன் எடுத்து டொப்பு டொப்புன்னு அபிகைல சுட ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஜோய் எஸ்கேப் ஆகுறாங்க. அவ்வளவுதான் கீழே வந்து ஒரே வாக்குவாதம் தான் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க அவர் வேம்பையர்னு நினைக்கிறேன். வேம்பையருக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் என்னென்ன எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பிளான் போட கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. வேம்பையருக்கு வெயில்னா பிடிக்காது, வேம்பையருக்கு பூண்டு வெங்காயம் அப்புறம் கத்தி எடுத்து நெஞ்சிலே குத்தணும், இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இங்க பாருங்க நம்ம அவளை கொன்னுனா அவங்க அப்பா கிட்ட இருந்து நம்மளால காசு வாங்க முடியாது, சோ நம்ம அவளை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆனா இந்த பிராங்க் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நம்ம அவளை கொன்னாதான் நம்மளால உயிரே தப்பிக்க முடியும், நீ என்னமா நீ காசுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் சொல்ல, அப்ப சாமி என்ன சொல்றாங்கன்னா ஆமா இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம பிராங்க் என்ன சொல்றாருன்னா சாமி நீ போயிட்டு கிச்சன்ல இருந்து பூண்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பீட்டர் நீ போயிட்டு அவளை கொல்றதுக்கு ஆயுதங்கள் ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அனுப்ப, இந்த பக்கம் சாமி பூண்டு எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா அவன் என்னடானா வெங்காயத்தை எடுத்துட்டு வரா. அப்ப நம்ம பிராங்க் என்ன சொல்ற தெரியுமா, அடியே சாமி நீ சாமி இல்ல நீ சாமி, போ அந்த வெங்காயத்தை வச்சுட்டு அந்த பூண்டு எடுத்துட்டு வா, நீ எடுத்துட்டு வந்தது வெங்காயம் ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அட்டெம்ப்ட் நம்பர் 1 நம்ம ஹீரோயினை தவிர அந்த 3 பேரு அபிகைல கொல்றதுக்கு கிளம்புறாங்க. பிராங்க், சாமி அப்புறம் பீட்டர். அப்படியே மெல்ல அபிகைலோட ரூம்ல போய் பார்த்தா அங்க அபிகைலே காணோம். எங்கடா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேல இருந்து என்னமோ சவுண்ட், எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த அபிகைல் அந்த டீன் செத்து போனா இல்லையா அவனுடைய உடலை வச்சுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அடி பாவி டான்ஸ் ஆட உனக்கு வேற யாருமே இல்லையா அப்படின்னு தான் இருக்கும் நமக்கு. அப்ப நம்ம சாமி என்ன பண்றானா ஓடி போயிட்டு பூண்டு எடுத்துட்டு போவா பாருங்க. அப்ப இந்த அபிகைல் என்ன பண்றானா அவன் மேல ஏறி உட்காந்துட்டு பூண்டா வாசனை சூப்பரா இருக்குது அப்படின்னு அதை தூக்கி போட்டு சாமியோட நெஞ்சில டமக்கு நடிக்க, இதை பார்த்துட்டு இருக்கிற பீட்டரா ஏன் நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அபிகைல பிடிப்பா பாருங்க. அபிகைல் வந்து நம்ம பீட்டரே திருப்பி போட்டு பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சிலுவை ஒரு செயின் ஸ்டீல்ல வச்சுட்டு இருப்பா போல, அதை எடுத்து பீட்டரோட நெஞ்சிலேயே நச்சு நடிக்க அவ்வளவுதான் ரத்தம் தெரியுது. அந்த ரத்தத்தை எடுத்து அபிகைலோட அவளுடைய மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சிக்க, இன்னொரு பக்கம் நம்ம பிராங்கா ஏன் நண்பர்களே நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப்புக்கு வர அவர் கையில வச்சிருக்கிற ஆயுதத்தை எடுத்து அவரே வந்து பாத்தீங்கன்னா அபிகைல் குத்திடுற அவரையே. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில்டு. 3 பேருமே அடி வாங்கி கீழே வந்துடுறாங்க. அப்போ இந்த அபிகைலோட மூஞ்ச பார்க்கணுமே அவ்வளவு சிரிப்பு. கீழே வந்தோடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஆயில்மெண்ட்டை போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க கைஸ் நம்ம அவளை கடத்தும் போது அவளுக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் போட்டதுக்கு அப்புறம் அவ உடம்புல இருக்கிற பல்ஸே கொஞ்ச நேரம் நின்றுட்டு போயிடுச்சு. அவ நிஜமாலே மயங்கிட்டா. அப்ப இப்போவும் நம்மளால அவளை மயங்க அடிக்க வைக்க முடியும். சோ நான் இன்ஜெக்ஷன் கொண்டு வரேன், நீங்க எப்படியாச்சும் அவளை கொஞ்ச நேரத்துக்கு அடக்குங்க, அவளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அவ எங்க இருக்கான்னு பாருங்க, இந்த பிளான் கண்டிப்பா ஒரு கொட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ இங்க ஒரு பக்கா பிளான போட இந்த தடவை இது எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு அபிகைல தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாமி வந்து கீழே ஒரு சைடு தேடிட்டு இருக்கா பாருங்க அபிகைல் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாமி தேடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பள்ளத்தாக்குல கீழே விழுறா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாமியை சுத்தி ஃபுல்லா டெட் பாடிஸா இருக்கு. சாமியா உடனே அது உள்ள இருந்து வெளியே வந்து வேற என்ன பண்ணுவா ஆன்னு கத்துறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம பீட்டர் இருக்கான் இல்லையா அவன் வந்து இந்த அபிகைல் எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கான் பாருங்க. அப்போ பீட்டர் பின்னால அபிகைல் வந்து நிக்க இந்த பக்கம் நம்ம பீட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்னு கத்துறாரு. அவ்வளவுதான் இப்ப அபிகைல் வந்து பாத்தீங்கன்னா பீட்டரை துரத்திட்டே வருது. அப்ப நம்ம பீட்டர் முன்னால ஒரு டோர் இருக்கு, அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா அபிகைலால என்ன ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் என்ன பண்றாருன்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் இப்ப நம்ம பீட்டர் இப்பதான் பெருமூச்சு விடுறாரு. ஆனா அங்க நடந்ததே வேற. அபிகைல் அழகா அந்த டோரை உடைச்சிட்டு வெளியே வந்துருவா. அவ்வளவுதான் திரும்ப நம்ம பீட்டர் விடுறாரு ஜூட்டு. இந்த அபிகைல் இருக்காலே ரொம்ப மோசமான போலகுது. துரத்திட்டு வரும்போது கூட டான்ஸ் ஆயிட்டு துரத்திட்டு வரா. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா இந்த சேசிங் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க் மாட்டிக்கிறாரு. பிராங்க் மேல ஏறி உட்காந்து இந்த அபிகைல் குளிக்கிட்டு இருக்கா பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அபிகைலுக்கு இன்ஜெக்ஷன் போடலாம்னு சொல்லிட்டு கிட்ட வர அபிகைல் என்ன பண்றானா இன்ஜெக்ஷனை தட்டி விட்டுருவாளாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம ஜோய் அந்த இன்ஜெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த அபிகைல் இருக்கா தெரியுமா இவன் வந்து நம்ம பிராங்க வந்து பாத்தீங்கன்னா கடிக்க ட்ரை பண்ண, அச்சோ இது நடக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி என்ன பண்றானா பிராங்க காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரா பாருங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டு இந்த அபிகைல் இருக்கா இல்லையா இவன் நம்ம சாமியை கடிச்சிடுறா. அவ்வளவுதான் சாமியை கடிச்சிட்டு இந்த அபிகைல் என்ன தெரியுமா பண்றா அப்படியே இந்த பிராங்க மேலாப்பால தூக்கிட்டு அப்படியே காத்தோட காத்தா பறக்குறா பாருங்க. அப்போ அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம பீட்டர் வந்துறாரு. பீட்டர் வந்து அப்படியே இந்த அபிகைல தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே கீழே உள்ள அவ்வளவுதான் கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஜோய் வந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அபிகைலுக்கு போட்டுற அவ்வளவுதான் குழந்தை மயங்கிட்டுறா. அப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த சாமி இருக்கா பாருங்க அவ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கைஸ் இப்ப என்ன கடிச்சிட்டாலே இப்ப நானும் இவ்வளவு மாதிரியே மாறிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க ஃப்ரெண்ட்ஸா எல்லாருமே அவங்க மூஞ்ச பாத்துக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணா கொஞ்சம் டைம் ஆகுது. அப்படியே இந்த அபிகைல் கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்த்தா அவ ஒரு கூண்டுக்குள்ள இருக்கா. இவங்க எல்லாருமே சேர்ந்து அபிகைல ஒரு கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சுட்டாங்க. அப்போ அபிகைல் இவங்க கிட்ட என்ன சொல்றானா ஏன்பா தம்பிங்களா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு லாம்பர்ட் அவர் ஃபர்ஸ்ட்
என் ஆளு. நாங்க பிளான் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு லாம்பர்ட் உங்களை கூட்டிட்டே வந்தாரு. உங்களை வச்சு செய்யறதுக்கு தான் நான் உங்களை இங்க கூட்டிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் சொல்ல, அப்ப நம்ம பிராங்கா, ஏமா தெய்வமே ப்ளீஸ்மா நாங்க பண்ணதெல்லாம் மன்னிச்சு எங்களை வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராங்க் சொல்ல, அபிகேல் என்ன சொல்றானா, அட முட்டா பசங்களா, அதுக்காக நான் உங்களை இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஆளுங்க மூஞ்சே டொயின் ஆயிடுது. அப்ப அபிகேல் இன்னொரு விஷயத்த சொல்றா. அது என்ன தெரியுமா, இங்க இருக்காங்கல்ல பீட்ரு, பிராங்க், சாமி, ஜோயி, இவங்க எல்லாரோட வரலாறையும் நம்ம அபிகேல் புட்டு புட்டு வைக்கிறா. பீட்ரு, சாமி, நீங்க 2 பேருமே டுபாகூர், அதனால நான் உங்களை பத்தி சொல்ல போறது இல்ல. இங்க மெயின் அக்யூஸ்ட் பிராங்க் அப்புறம் ஜோயி. உங்களை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். பிராங்க், ஃபர்ஸ்ட் நீ ஒரு டிடெக்டிவா இருக்கல, எங்க அப்பா லாசரோட அந்த 3 பேரை புடிச்சிட்டு போகும்போது நீ வந்து அங்க இருந்த, நீ அவங்கள புடிச்சு விசாரிப்பேன்னு சொல்லிட்டு தான் நானே அதுக்கு முன்னாடி அவங்கள கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க கிட்ட மாட்டி நீயோ செத்துருவேன்னு சொல்லிட்டு நல்லா ஒதுங்கி போய் நிக்கிற. அப்புறம் நீ ஜோயி, நீ ஆர்மில மெடிக்கல் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அதுவும் இல்லாம நீ பயங்கரமா ட்ரக்ஸ் அடிப்ப. ஒரு கட்டத்துல உன் தொல்லை தாங்க முடியாம உன் ஹஸ்பண்ட் உன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் நீ அண்டர் கவர் டாக்டர் ஆயிட்ட. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் எங்க சைட்ல இருக்கிற ஒரு பிசினஸ் பர்சன் உங்ககிட்ட அடிபட்டு வர, அவர் நெஞ்சு உள்ள இருந்து புல்லட் எடுப்புன்னு பார்த்தா அவர் நெஞ்சுல இருக்கிற ரத்த குழையே எடுக்கிற. நீ கொலகாரி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் உங்களை பத்தி ஒன்னா புட்டு புட்டு வைக்க, இங்க இருக்கிற பிராங்கா இருக்கட்டும் அப்புறம் இங்க இருக்கிற நம்ம ஜோயா இருக்கட்டும் 2 பேருமே ஆடி போறாங்க. அப்ப நம்ம அபிகேல் இன்னொரு விஷயத்த சொல்றா பாருங்க. சரி கைஸ், நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நான் இருக்கிற லைஃப் இந்த கூண்டோட கேட்டை யார் ஃபர்ஸ்ட் திறக்கிறீங்களோ அவங்கள நான் உயிரோட விட்டுட்டு மீதி பேர்ல நான் கொண்டுடுவேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன யார் திறக்கிறீங்களோ அவங்கள நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் சொல்ல, உடனே நம்ம பீட்டர் இருக்காரு, ஏமா அவனை நான் திறந்து விடுறமா ப்ளீஸ்மா என்ன மட்டும் விட்டுருமா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, இங்க பாரு பீட்டர், அவன் நம்மள மேனிபுலேட் பண்றா, அவ பேச்ச கேட்காத அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த பீட்டர் என்ன பண்றானா, இல்ல ஜோய் நான் அவளை ஓபன் பண்றேன், நான் தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு நம்ம ஜோய் தலையிலேயே வைக்க, திரும்பி நம்ம ஹீரோயின் அவ கன் எடுத்து நம்ம பீட்டர் மேல வைக்க, இப்படி மாத்தி மாத்தி பொசிஷன்ல நிக்கிறாங்க பாருங்க. பீட்டர் அப்படியே கையை எடுத்துட்டு போயிட்டு மெல்ல அந்த கேட்டு கிட்ட எடுத்துட்டு போக, அவ்வளவுதான் போச்சு. நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணிடுறாங்க பீட்டரை. அவங்களே ஷூட் பண்ணிட்டு, வாடா பீட்டர் உனக்கு நானே மருந்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக, அவ்வளவுதான். இப்ப பிராங்க் தான் அபிகேல பாத்துட்டு இருக்காரு. அப்ப அபிகேல் என்ன பண்றானா, நாசுக்கா பிராங்க் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேச்சு போடுறா. இங்க பாரு பிராங்க், நீ என்ன டீசெண்டா திறந்து விட்டுரு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம பிராங்க் ஜகஜால கில்லாடி போல, அதெல்லாம் முடியாது, நீ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஐடியா சொல்லு, அதுக்கப்புறம் நான் உன்னை திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராங்க் திருப்பி போட, அபிகேலும் சரி ஓகே நான் சொல்றேன், ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன தெரியுமா, இங்க பாரு பிராங்க், கீழே லைப்ரரி இருக்குல்ல, அங்க ரைட் ஹேண்ட் சைடு செல்ஃப்ல புக் எல்லாம் இருக்கும், அங்க ஒரு புக்கை நீ கீழே தள்ளி விட்டீங்கன்னா சீக்ரெட் டோர் ஓபன் ஆகும், அது மூலியமா நீ போனீங்கன்னா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் ஒரு விஷயத்த சொல்ல, நம்ம பிராங்க் அபிகேல தரப்பாருன்னு பார்த்தா அஸ்கு புஸ்கு ஆசு தோசை அப்பள வடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆக, அப்ப அபிகேல் என்ன பண்றானா, பிராங்க் கொஞ்சம் கிட்ட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, அபிகேல் முன்னாடி ஒரு டோர் இருக்கு தெரியுமா, இரும்பு டோர், அது அப்படியே அங்க வந்து அப்படியே கையால தள்ளி விடுவா பாருங்க. பிராங்க் அப்படியே பறந்து போய் விழுறாரு. அடி பாவி அபிகேல், இவ்வளவு நேரமா உள்ள நடிச்சிட்டா இருக்க அப்படின்னு தான் இருக்கும் நம்ம பாக்குறதுக்கு. இப்போ இந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாக்க, இன்னொரு பக்கம் இந்த அபிகேல் இருக்கால, இவன் நம்ம பிராங்க் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கடிக்க ட்ரை பண்ண, அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல ஒரு மரக்கட்டியால செய்யப்பட்ட ஒரு வால் இருக்கு, செவரு, அந்த செவருக்கு பின்னால சூரிய ஒளி தெரியுது பாருங்க, அந்த செவரு அடிச்சு உடைக்கும் போது அங்க இருந்து சூரிய ஒளி படுது பாருங்க, அந்த ஒளி பட்டு நம்ம அபிகேலோட கை இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே வெடிச்சு செதற, அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஜோய் வந்து பிராங்க கூட்டிட்டு வெளியே கிளம்ப, அப்படியே கட் பண்ணி நம்ம அபிகேல காட்டுறாங்க பாருங்க, அவ கை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ஹீல் ஆயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம கேங்க தான் காட்டுறாங்க. நம்ம கேங் உஷாரா என்ன பண்றாங்கன்னா, லைப்ரரியில நின்னுட்டு இருக்காங்க பாருங்க, அங்க வந்து கரெக்டா சூரிய ஒளி பட்டுட்டு இருக்கு. அப்ப நம்ம சாமி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஆல்ரெடி இந்த அபிகேல் வந்து கடிச்சிருக்கால, சோ அவன் வந்து இந்த மாதிரி நான் வெயில பட்டா நான் செத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணான்னு வெயில போய் நிக்கிறா பாருங்க. பார்த்தா நம்ம சாமிக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. அவ்வளவுதான், நம்ம சாமிக்கு ஒரே குஷி. அப்போ பக்கத்துல நம்ம பிராங்க் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, கைஸ் நம்ம தப்பிக்க போறோம் இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற புக் ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு புக்கா கீழே தள்ளி விட, ஒரு சீக்ரெட் டோர் ஒரு எலவுமே வரல. அவ்வளவுதான், மனுஷன் கடுப்பாயிடுறான். அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பங்களால கண்ட்ரோல் ரூம்னு ஒண்ணு இருக்கும், நம்ம கண்டிப்பா அந்த ரூமை கண்டுபிடிச்சா நம்ம கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்க, எல்லாருமே டீமா அந்த பங்களாவுல சுத்தி பாக்குறாங்க எங்க கண்ட்ரோல் ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் சாம் அப்புறம் பீட்டர், இன்னொரு பக்கம் நம்ம பிராங்க் அப்புறம் ஜோய். பீட்டர் சாமி இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க 2 பேர் தனியா ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாமி இருக்கா இல்லையா, அபிகேல் கூட நம்ம சாமியை கடிச்சிருப்பால, அந்த ஒரு அடையாளம் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஆக, அவ்வளவுதான். அப்ப நம்ம சாமி வந்து பாத்தீங்கன்னா அவளே ஒரு வேம்பியர் மாதிரி நம்ம பீட்டரே கழுத்தை பூச்சி கடிச்சு சாவடிக்க, அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அபிகேல தான் காட்டுறாங்க. அபிகேல் தான் நம்ம சாமியவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அபிகேல் நம்ம சாமியை கடிச்சிருக்கா இல்லையா, இப்போ ஒரு வேம்பியர் நார்மல் மனுஷங்களை கடிச்சா வேம்பியரால நார்மல் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் போல, அந்த மாதிரி தான் அபிகேல் இப்போ சாமியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஒரு சவுண்ட் கேட்ட நம்ம ஜோயா இருக்கட்டும் அப்புறம் பிராங்கா இருக்கட்டும், சாமிக்கு என்னாச்சு பீட்டருக்கு என்னாச்சுன்னு பார்க்க வர, இன்னொரு பக்கம் இந்த அபிகேல் இருக்கா இல்லையா, அவ ஒரு மாதிரி வில்லத்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம சாமியும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஜோயும் அப்புறம் பிராங்கோ வந்து நம்ம சாமியை பார்க்க அவ ஒரு மாதிரி வில்லத்தனமா இருக்க, அவ்வளவுதான். நம்ம சாமி ஹீரோயினை துரத்திட்டே வர, நம்ம ஹீரோயின் அப்படியே ஆளுக்கு ஓடுறாங்க பாருங்க லைப்ரரி கிட்ட. இந்த சாமி வேற பின்னால ஃபாலோ பண்ணிட்டே வரா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா பண்றாங்க, அப்ப அங்க இருக்கிற ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்து வெயில் கிட்ட ரிஃப்ளெக்ஷனை காமிச்சு நம்ம சாமி முன்னாடி காட்ட, அவ்வளவுதான். சாமி அப்படியே வெடிச்சு சதறா வெயில் பட்டு. அப்ப அப்படியே அங்க லைப்ரரி பக்கத்துல ஒரு சீக்ரெட் டோர் ஒன்னு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக, நம்ம ஜோயி அப்புறம் நம்ம பிராங்க் ஒரு மாதிரி அந்த டோரை பார்க்க, என்னடா இது இங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பிராங்கும் அந்த டோர் உள்ள போக, உள்ள போய் பார்த்தா இங்க ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு. கண்ட்ரோல்
ரூம் மட்டும் இல்ல, அங்க இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம லாம்பர்ட். இவனும் ஒரு வேம்பயர் போல இருக்குது. இவன் நம்ம பிராங்க் கிட்ட சபாஷ் நீங்க வந்துட்டீங்களா, உங்களை தான் நான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நம்ம பிராங்க் என்ன கேக்குறானா, யோ லாம்பர்ட் என்ன எப்படி கோத்து விட்டுருக்க, என்ன நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம லாம்பர்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு பிராங்க், நான் 2 வருஷமா இந்த அபிகேல் கிட்ட தான் வேலை செய்யறேன், என்னால முடியல, எனக்கு இந்த வேம்பயர் இது போதும், அதனால ப்ளீஸ் நீ என் கூட சேர்ந்துரு, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து அந்த அபிகேலை கொண்டுறலாம், அதுக்கப்புறம் அந்த அபிகேலோட அப்பாவையும் கொண்டுறலாம், அதுக்கப்புறம் இந்த பங்களாக்கு இவங்க சொத்துக்கு நம்ம தான் ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாம்பர்ட் பேசிட்டு இருக்க. இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு பிராங்க், இவன் சொல்றதெல்லாம் கேட்காத வானா அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த லாம்பர்ட் இருக்கான் இல்லையா, டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிடுறான். ஐயோ இவன் ஜோய் எதனா பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராங்க் என்ன பண்றாருன்னா, சரி லாம்பர்ட் நான் உன்னோட அசிஸ்டண்டா மாற ஒத்துக்கிறேன், ப்ளீஸ் அவளை விட்டுரு அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் லாம்பர்ட்டுமே வந்து நம்ம பிராங்க் வந்து கடிச்சு அவங்கள ஒரு ஆளா மாத்திட்டு, இப்போ லாம்பர்ட் வந்து பிராங்க கடிச்சிட்டான் இல்லையா, அதனால நம்ம லாம்பர்ட் என்ன சொல்றானோ அதை பிராங்க் கேட்டுதான் ஆகணும். அப்போ லாம்பர்ட் என்ன சொல்றானா, பிராங்க் அந்த ஆயுதத்தை எடுத்து ஜோயை கொல்லு அப்படின்னு சொல்ல, பிராங்க்குமே ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து ஜோயை கொல்லுவான்னு பார்த்தா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். பிராங்க் ஏந்து வந்து இந்த லாம்பர்ட்டே குத்தி கொண்டு போட்டுறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தான் இருக்கும் நம்ம பாக்குறதுக்கு. அவ்வளவுதான் கொண்டுட்டு நம்ம ஹீரோயின் பக்கம் சப்போர்ட் பண்ணுவோம்னு பார்த்தா நம்ம ஹீரோயினே அட்டாக் பண்றான் இவன். அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துல கரெக்டா அபிகேல் வர, அவ்வளவுதான் இவங்க 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு வார் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அங்க அந்த கண்ட்ரோல் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா டோர் எல்லாமே ஓபன் பண்ற அந்த பட்டன் இருக்கு பாருங்க, அதை வந்து அப்படியே நாசுக்கா அழுத்திர. இப்போ பிராங்க் அபிகேல் அங்க ரொம்ப ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க, இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் அங்க வந்து வெளியே தப்பிச்சு வர, இந்த பிராங்க் இருக்கானே ரொம்ப மோசமான போலகுது. அபிகேலே அட்டாக் பண்ணிட்டு நேரா வந்து நம்ம ஹீரோயினை பயங்கரமா அடிக்கிறான். நம்ம ஹீரோயினை போட்டு புரட்டி எடுக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் இறந்தே போயிடுவாங்களோட அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தா ஜஸ்ட் மிஸ் நம்ம அபிகேல் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துறா. டேய் எப்படிரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அபிகேல் எவ்வளவு கேர் பண்ணிருப்பாங்க, அந்த ஒரு பாசம் வந்து நம்ம அபிகேல் நம்ம ஹீரோயின் மேல வச்சிருக்காங்க போல. அதனால வந்து நம்ம ஹீரோயின் அப்புறம் அபிகேல் 2 பேருமே சேர்ந்து பிராங்கை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பிராங்க் அபிகேல் அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கடிச்சிடுறான். என்னடா நம்ம ஹீரோயினே மாறிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த பிராங்கோ நம்ம ஹீரோயின் கிட்ட ஆர்டர் போறான், இங்க பாரு ஜோய் நீ அந்த ஆயுதத்தை எடுத்து இந்த அபிகேலை குத்தி கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட, இங்கேயும் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோயின் இந்த அபிகேல் அட்டாக் பண்ணாம திரும்ப பிராங்கே அட்டாக் பண்றாங்க. அவ்வளவுதான் நம்ம ஜோய் அப்புறம் அபிகேல் 2 பேருமே சேர்ந்து நம்ம பிராங்கை பயங்கரமா அடிச்சு அந்த இடத்துல கொண்டு போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, இப்பதான் உங்ககிட்ட ஒரு சின்ன விவரம் சொல்லணும். அது என்ன தெரியுமா, நம்ம ஹீரோயினை எந்த வேம்பயர் கடிச்சிருக்கோ அந்த வேம்பயர் உயிரோட இருந்தா தான் நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நம்ம ஹீரோயினை கடிச்ச வேம்பயரே இங்க இறந்தப்போ அப்புறம் நம்ம ஹீரோயினை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? சோ நம்ம ஹீரோயினை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அவங்க இப்போ ஒரே ஒரு வேம்பயர் தான். இப்போ கரெக்டா அந்த இடத்துல அபிகேலோட அப்பா வராரு பாருங்க, அவர் வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரப்போ கரெக்டா நம்ம அபிகேல அப்பா அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான்ப்பா, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கப்பா, ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான் அபிகேலோட அப்பாவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை விட்டுற, நம்ம ஹீரோயினும் அந்த வீட்ல இருந்து அப்படியே வெளியே ஜாலியா தப்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. எப்படி இருக்கு இந்த படம், உங்களுக்கு பிடிச்சதா? நான் ஓரளவுக்கு எங்கேஜிங்கா சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் அடுத்து நல்ல சூப்பர் படமா நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இப்போ நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சுல, நான் போயிட்டு வரட்டா? அதுக்கு முன்னால நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் என்னோட வீடியோ உங்க போனுக்கு வரும். அப்புறம் லாஸ்ட் இந்த வீடியோக்கு லைக் யாரெல்லாம் போடலையோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்களேன். நான் போயிட்டு வரேன். பை. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.